குட் மார்னிங். ஸோ இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டாக்கா எங்கள் ஏரியாலிக்கு வந்து இந்த கிரவுண்ட் உள்ளு கைக்கும் ஒரு இடம் உண்டு. அதை வந்து இந்த பொண்டு ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஒரு குளம் ஒன்று மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஆடு எப்படி இருக்கு என்ன பொண்டு இதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவை. இதில் உங்களுக்கு பார்த்தா இந்த காலேஜில் வந்து பொதுவாக இந்த காட்டு முசல் தான் இந்த ஏரியாவில் இருக்கு நிறைய. உங்களுக்கு பார்த்தா விளங்குது முசல் நிறைய இருக்கு. அது இந்த காலேஜில் விளங்கு அவங்க நிறைய நடமாட்டவங்க நைட்டில் வெள்ளையாச்சில் இல்லை, ஒரு ராவாச்சில் வெளியிறங்கிறாங்க ஃபுல்லாக. இதுதான் அந்த குளம், சென்னை குளம் ஃபுல்லாக ஐஸாகி ஃபுல்லாக எல்லாம் இதாக்கி கல்லாகி தான் நீக்குது. பாருங்கள் எப்படி போட் போட்டிங்கன்னு இவங்க அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை போட்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க. தெரியாமல் இறங்க வானம் எங்கே தாளுமன்னு தெரியாது. அடுத்த வந்து சம்மரில் வந்து எப்படின்னா சம்மரண்டா ஐஸில் தானே, ஐஸில் குளிக்க இலை அப்படி நீயத்துக்கு இலை. அடுத்த வந்து போட்டு ஜெட்ஸ்கியோட இலை அது ஒன்றுக்கும் எல்லாத்துக்கும் தடை. வின்டரில் மட்டும் அதில் இறங்க வான மண்டிக்கு எங்கெல்லாம் உள்ளுக்கு போகும்னு தெரியாது. இது ஃபுல்லாக இதான் அந்த உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது ஃபுல்லாக வந்து குளம், பெரிய குளம் உண்டு இது. ஆனால் வின்டரில் ஃபுல்லாக அதெல்லாம் கட்டி ஆகிட்டு கல்லாகி அதெல்லாமே. இது ஃபுல் குளம் உண்டு. இது இந்த குளத்தில் இவரத்துக்கு இருந்து ஒரு ஈவினிங் டைம் கொண்டு வந்துருந்து உங்களுக்கு இயற்கையாக ரசிக்கலமான மாதிரி அவங்க எல்லாம் சீட்டெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. ஆனாலுமே இப்போ தரம் நிற்க மாட்டேங்கும் சில நேரம். உங்களுக்கு பார்த்தாலும் இதுதான் இந்த குளம் ஃபுல்லாக அப்படியே ஐஸில் இருக்குது. இல்லை நார்மல் நாளைக்கு இது பெரிய ஒரு குளம் உண்டு. ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கு. போவான வண்டி கொத்தருக்குமே உங்களுக்கு பார்த்தா விளங்கும் ஏரியா எப்படின்னு. எங்கள் நாட்டில் மாதிரி தான் அந்த ஆனால் குளம் ஓரத்தில் சமையும் தானே அந்த மரங்கள் அதெல்லாம் மீக்குது. ஆனால் இப்போ ஃபுல்லாக இனி ஐஸ்லே வைக்குது. பாருங்க எப்படி ஏரியாண்டு. சில நேரம் மீன் அழிக்குமானா எப்படி தெரியாது. இப்போ ஐஸ் காலேஜில் எப்படி தெரியாது. சமரத்தம் வந்து பார்க்கணும் எப்படி இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இப்படித்தான் இவங்க ஏரியா செஞ்சு வச்சுருக்கேன்.